வணக்கம். இப்ப இது அருவி வந்துட்டு இருக்கு, சின்ன அருவி தான். ஆனா தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது. ஒரு மழை பெய்யுதுன்னா கூட நம்ம ரோட்ல ஒரு ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, ஃபுல்லா ஒரு இடம் தேங்கி இருக்குன்னா நம்ம அதை காவா வெட்டி விட்டா உடனே ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரைன் அவுட் ஆகிடும். ஆனா இந்த அருவி குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாசம் தொடர்ச்சியா வேகமா வர அருவி, கண்டினியூவா ஸ்லோவாய் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். நதி மாதிரி ஓடி பல இடத்துல கிளை பரப்பி போயிட்டே இருக்கு. இதோட சூட்சமம் நீங்க அன்னைக்கு தெரியுதா? ஒரு 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 டேம் இருக்கு, டேம்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னா கூட பரவாயில்ல. ஆனா இது தொடர்ச்சியா எங்க இருந்தோ எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு 2-3 நாள் அது ட்ரைன் அவுட் ஆகி மொத்த தண்ணியும் போயிடும். ஆனா இது எப்படி வருதுன்னு எனக்கு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது ஒரு சூட்சம். ஆனா நம்ம இன்னைக்கு இயற்கையை நிறைய அழிச்சிட்டு இருக்கோம். அதனால இயற்கை வளங்களும் இந்த மாதிரி அருவிகளும் குறைஞ்சிட்டே வருது. அதுக்கான ஒரு சூட்சமா நான் சொல்றேன்னா, குட்டி குட்டியா சின்ன சின்ன செடிங்க இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத மலைகள்ல ஏகப்பட்ட செடிகள் இருக்கு. அந்த செடிகள்ல பஞ்சு போன்ற அந்த அமைப்பு, அந்த அதோட அந்த செடியோட அந்த கால், அந்த வேறு அந்த இடத்துல பஞ்சு போன்ற அந்த அமைப்பு இருக்கு. ஏகப்பட்ட அந்த மழை வர்றது சின்ன சின்ன ஓடைகள்ல இருந்து அந்த தண்ணியை இழுத்து அது என்ன பண்ணும்னா பல பல லட்சம் செடிகள்ல இருந்து சின்ன 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 டிராப்பா, அதாவது ஒரே இடத்துல தண்ணி தேங்கிட்டா கூட அப்படி வெட்டி விட்டாவோ இல்லை தேங்கிட்டாவோ சர்றன்னு வந்துடும் இல்லையா? அந்த சின்ன சின்ன டிராப்பா 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 அந்த பல லட்சம் செடியில இருந்து சின்ன சின்ன டிராப் எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி தான் ஃபர்ஸ்ட் பெரிய மழை வரும்போது மொத்தமா வரும்போது காலம் செல்ல செல்ல ஒரு சில மாதங்கள்ல தொடர்ச்சியா அதோட கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வரைக்குமா மழை நின்று சில மாதங்கள் ஆகுனா கூட தொடர்ச்சியா வர்றதுக்கான ரீசன். ஆனா இன்னைக்கு நம்ம பல தேயிலை தோட்டங்கள்லாம் பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் ஏகப்பட்ட மழை பொழிவு இருந்த இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாம் அழிச்சு நம்ம தேயிலை தோட்டங்களை மாத்தின காரணத்தினாலதான் மழை பொழிவு, இந்த இந்த அருவிகள் எல்லாம் நின்று போச்சு. அதனால நம்ம இன்னும் அடுத்தடுத்தது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால ஃபியூச்சர்ல இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னா அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன செடிகள் தான் நம்மளுக்கு தண்ணியை பாதுகாத்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கு இந்த அருவி மூலியமா. அதனால அதை பாதுகாக்கணும்னா இந்த இயற்கை வளங்களை நம்மளோட மனிதர்களோட சுயநலத்துக்காக டீ தோட்டத்தை உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல்ல அதை நம்ம தடுத்து நிறுத்தி இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கிஃப்டா தரணுன்றதுதான் இந்த அருவி மூலியமா நான் சொல்லக்கூடிய. நன்றி.